श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तचिद्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्धना भूतं जरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारं श्रीनगपत्यभिरामवरेशौ धीप्रजयानुगुरुं च भजेऽहम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्तष्टजीवजीवातवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्तीनकरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्भोजरातविंसाहितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावदधी सदासममलमशेषशास्त्रविदं सुन्दरवरगुरुकरुणा कन्दलितज्ञानमन्दिरं कलये श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिधानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்து முன்னப்பழவின வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ண படைத்த இராமானுதன் பரன்பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதவில்லையே. ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷபாத பக்தம் காமாதிதோஷாரமாத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்னா யப்பதிதமாரம்பாம் யதீந்திரமணி மத்தியமாம் ஜாமாத்ருமுனி பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தத்துவத்திரய காலக்ஷேபத்திலே அதனுடைய விஷயத்தை சேவிப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை விண்ணப்பம் பண்ண வேணும். இந்த விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு குறிப்பாக ஞான வைராகிய பக்தி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த தரிசனத்திற்கு எம்பெருமானார் தரிசனம் என்றே பேர் ஏற்பட்டு அதை நம்பெருமாள் திருவரங்கநாதன் தானே அவருக்கு இந்த உபய விபூதி செல்வங்களையும் கொடுத்து தேவரீரே நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் ஆண்டு இதை ரெண்டையும் சீர்திருத்தி இந்த ஆத்மாக்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு உய்வை பெற்றுத்தர வேணும் என்று நியமித்து அருளினான். அதனாலேயே எம்பெருமானாருடைய அவதாரத்தின் நோக்கம் நிறைவு பெற்றது. பிரதமாச்சாரியனான எம்பெருமான் தானே அவராச்சாரியனான மணவாள மாமுனிகளுக்கு அவராச்சாரியர். அவரன்னா கடைசி முடிவான சரமாச்சாரியர். அவரன்னா தாழ்ந்தன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இங்க அந்த அர்த்தம் அல்ல. அவரன்னா கீழே இருக்கக்கூடிய பெருமாள் துவக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய மத்தியமணியை போலே ஒரு ஹாரத்திலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய பதக்கத்தை போலே அந்த பதக்கத்திற்கு மத்தியமணி என்று பெயர். அந்த ஹாரத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பதக்கத்தை போலே திகழ்கின்ற எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் அவர் காலத்திற்கு பிறகு இந்த சிஷ்டாச்சாரமானது எம்பெருமானார் தரிசனம் என்கிற பெயரை பூண்டு ஜெகத் பிரசித்தமாக எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய லோகத்திலே அது அவருடைய ஆக்ஞையாகவே சிறமேற்கொண்டு ராமானுஜாரி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று தனியிலே நாம் சேவிக்கின்றபடி அது எல்லா இடங்களிலேயும் பொலிந்து இன்றளவும் இனிமேலும் விளங்குவதை நாம் அனுபவித்து வருகிறோம். இதை நமக்கு அனுகிரகம் பண்ணவன் அருளியவன் யாருன்னா திருவரங்கநாதனான விபூதித்வய அதிகாரியான அவன். அந்த அதிகாரத்துவத்தை எம்பெருமானார் திறத்திலே இசைந்து கனிந்து அனுகிரகம் பண்ணான். எம்பெருமானார் அதை பெற்றுக்கொண்டு அதனுடைய நோக்கம், அதாவது எம்பெருமானுடைய நோக்கம் நிறைவேற வேணும் என்பதற்காக இந்த லோகத்திலே அவர் அவதாரம் பண்ணி அங்கே ஆதிசேஷனாக இருக்கிற இருப்பை
அவருக்கு சேஷத்துவம் பட்டிருக்கிற அந்த நிலையை இங்கே லோகத்திலே இருப்பவர்களுக்கு அனுஷ்டானம் மூலமாக காட்டி கொடுக்க வேணும் என்பதற்காக அவதாரம் பண்ணி இந்த லோகத்திலே ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர்கள், தொண்டு பூண்டு அடிமைகளாக விளங்குபவர்கள். அந்த தொண்டின் மூலமாகவே, அதாவது பகவத் கைங்கரியம் என்கிற அந்த தொண்டின் மூலமாகவே பக்தி பண்ணி எம்பெருமானை பிரபத்தி மார்க்கம் மூலமாக அடைந்து விடலாம், எளிமையாக அடைந்து விடலாம், எவராகிலும் அடைந்து விடலாம் என்பதை இந்த லோகத்திலே சுலபமான இந்த மார்க்கத்தை காட்டுவதற்காக அவதாரம் பண்ணி அதையே அனுஷ்டானத்திலே கொண்டு தானும் கொண்டு பிறருக்கும் அந்த அனுஷ்டானத்தை ஏற்படுத்தி அந்த அனுஷ்டானம் இன்றளவும் இனிமேலும் நாளையும் அது வளர்ந்து வருகிறது. இருப்பினும் அவருடைய அந்திம காலம் அது நெருங்கும் வேளையிலே அந்த சமயத்திலே சுவாமி எம்பெருமானாருக்கு 120 வயது, தளர்ந்த திருமேனியாக இருக்கிறார் எம்பெருமானார். அவர் இந்த லீலா விபூதியை விட்டு நித்திய விபூதிக்கு மறுபடியும் சென்று சேர வேணும். அங்கே தான் முன்பு ஆதியிலிருந்து எப்பொழுதும் அங்கே எம்பெருமானுக்கு அடிமை பூண்டு இருந்த அந்த நிலையை தொடர்ந்து செய்ய வேணும் என்று மனதிலே தோன்றியதாலே அவருக்கு இந்த நில உலகிலிருந்து திருநாட்டிற்கு சாஸ்வதமான நித்திய விபூதிக்கு எழுந்தருள வேணும் என்று மனதிலே ஏற்பட்டு எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்தனை பண்ணுகிறார். திருவரங்கநாதன் கேட்கிறான், தேவரீர் அவதாரம் பண்ணனுடைய நோக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் அங்கே வைகுண்ட லோகத்திலே தேவரீருக்கு ஆக்ஞாபித்தபடி 200 வருடம் இந்த உலகிலே நில உலகிலே வாழ வேணும். வாழ்ந்து இங்கிருக்கக்கூடிய இந்த பத்தாத்மாக்களை திருத்தி பணி கொண்டு இவர்களை நித்திய விபூதியான அந்த பரமபத்திலே சென்று சேர்க்க வேணும் என்கிற நியமம் இருக்கிற ஒருபடியாலே தேவரீர் இங்கே இந்த உலகத்திற்கு எழுந்தருளி 120 சம்பத்சரம் தான் ஆகிறது. இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய 80 சம்பத்சரம் பாக்கி இருக்கு. அதனால தேவரீர் பண்ண வேண்டிய கைங்கரியம் ஒன்றும் இருக்கு என்று எம்பெருமானாருக்கு அறிவுறுத்துகிறான். எம்பெருமானாருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். இருப்பினும் அவருக்கு அந்த வைகுண்ட லோகத்திலே தான் பண்ண வேணும் நித்திய கைங்கரியம் பூண்டு அங்கே மறுபடியும் சென்று புகுந்து அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேணும் என்பது மனதில் ஏற்பட்டதாலே இந்த விண்ணப்பம் செய்ய மறுபடியும் எம்பெருமானை கேட்க எம்பெருமான் வினவுகிறான், அப்படியென்னால் தேவரீருடைய திருவுள்ள கருத்து என்ன என்று எம்பெருமான் கேட்கிறான். திருவரங்கநாதன் அதற்கு சுவாமி எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருள வேண்டிய வேளை வந்துவிட்டது என்பதை சூச்சகமாக குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒரு மனித உடல் கொண்டு பிறந்திருக்கிற ஒரு ஆத்மா இந்த நில உலக சட்டத்திட்டப்படி ஒரு வருஷத்திற்கு 365 நாட்கள். இதை போன்று இருக்கக்கூடிய வருஷங்கள் எத்தனை என்றால் 60. சஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே அப்படின்னு நாம சங்கல்பத்தில் சொல்லுவோம். சங்கல்பம் சொல்லும் பொழுது சஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே, இப்போ இந்த வருஷம் குரோதி நாம சம்பத்சரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோதியை போன்று பிரபவா என்று ஆரம்பிக்கிற முதல் வருஷம் பிரபவ விபவ என்று ஆரம்பித்து தொடர்ந்து வந்து 60 வருடங்கள் அப்படியாக வந்து 60 வருடங்களாக பூர்த்தியாகும். அந்த 60 வருடங்கள் பூர்த்தியான உடனே மறுபடியும் அந்த முதல் பிரபவான்னு ஆரம்பிக்கும். இதுதான் சஷ்டி சம்பத்சரம். சஷ்டினா 60, சம்பத்சரம்னா வருஷம். இது என்ன ஆகும்னா ஒரு சக்கரத்தை மாதிரி சுத்தி சுத்தி வரும். அதனாலதான் இப்போ நம்ம அனுஷ்டானத்துல சஷ்டி அப்த பூர்த்தின்னா ஒருத்தருக்கு பண்றா, சாந்தி பண்றா, அவர் ஆயுர ஆரோக்கியத்தோடு இருக்க வேணும். பாகவதாரிய ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டான ஆரோக்கியம் ஆயுள் அப்படி நினைத்துத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ண வேணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி நினைத்து சங்கல்பித்து பண்ணுகிறார்களா என்று தெரியாது. சட்டியப்து பூர்த்தி பண்ணி கொள்கிறார்கள், சதாபிஷேகம் பண்ணி கொள்கிறார்கள். திருடகாத்திர சித்தியர்த்தம், ஆயுராரோக்கிய சித்தியர்த்தம் வைதிக கிரமத்திலே பிரயோகத்திலே எப்படி குறிப்பிட்டிருக்கிறதோ அதை போன்று சாந்திகள் எல்லாம் பண்ணி கொள்கிறார்கள். பண்ணி கொள்ளுபவர்களுக்கு, குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாங்கள் அப்படி பண்ணிக்கொள்ள வேணும், அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு தோற்றுவதில்லை. நமக்கு எம்பெருமான் இந்த சரீரத்தை கொடுத்தான், மனுஷ தேகத்தை கொடுத்து இங்கே நம்மை படைத்து நம்மை திருத்தி பணி கொள்வதற்காக சதாச்சாரியர்களை அவதாரம் பண்ண வைத்தான் எம்பெருமான். உபநயன சம்ஸ்காரம் அந்தன குலத்திலே பிறந்தவர்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆகி அங்கிருந்து அவர்களுக்கு ஞானம் என்கிற வேதாந்த அத்தியனம் துவங்கி அதையே ஒரு தகுதியாக கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அந்த பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய நோக்கம் தெரியும். இந்த பஞ்சசம்ஸ்காரமானது பொதுவான சரணாகதி சம்ஸ்காரம். அப்படியாகத்தான்
ஆகமங்களிலே தெரிவிக்கப்படுகின்றன. இந்த சரணாகதி சம்ஸ்காரத்தை வாசியர, அதாவது சாத்தினவர்கள், சாத்தாதவர்கள், அந்தணர்கள், அந்தணர் அல்லாதவர்கள் என்று ஒரு வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த சம்ஸ்காரம், சரணாகதி சம்ஸ்காரம் என்கிற இந்த சம்ஸ்காரம், பஞ்ச சம்ஸ்காரத்தின் மூலமாக அனைவருக்கும் மோட்சம் கிட்ட வேணும் என்பதையே தன்னுடைய திருவுள்ள பாரிப்பாக கொண்டு எம்பெருமானார் அனைவருக்கும் மோட்சம் கிட்ட வேணும் என்கிற அந்த பேர் அவாவினாலே இந்த பிரபத்தி மார்க்கத்தை சர்வத்திர பரவ வேணும் என்பதற்காக தனக்கு கீழே சதுசப்ததி என்கிற 74 ஆச்சாரியர்களை நியமித்தார். இந்த 74 என்பது என்ன கணக்கு? கோஷ்டியிலே சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அது என்ன 74 கணக்கு? ஆச்சாரியருக்கு பிறகு ஒருத்தர், ஆளவந்தாருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள், அதுல பிரதானமாக இருந்தவர்கள் ஐவரோடு ஒருவரையும் சேர்த்து கொள்ள வேணும். இன்றைக்கு அந்த ஆச்சாரியருடைய ஜென்ம நட்சத்திரம். அவர் சொல்றார், யார் அவர்? ஆமாம், அவரும் அந்த மகாச்சாரியரான ஆளவந்தாருடைய அடுக்கரான சிஷ்யர். அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த தினம் இன்றைக்கு. அதை நினைவு கூற வேணும் என்பதற்காக சொன்னேன். இதை போன்று அந்த மகாச்சாரியருக்கு, யமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தாருக்கு பல சிஷ்யர்கள். அவர் நியமனம் பண்ணார், இத்தனை பேர் சிஷ்யர்கள் பிரதானமாக இருப்பர்கள், இவர்களாலேயே நம்முடைய சத்சம்பிரதாயம் பெருகும் வளரும் என்பதாக மனதிலே அவர் கொண்டிருந்தாலும் அதை இவர்கள்தான், இந்த 5 தான், இல்லை இந்த 60 தான், இந்த சிஷ்டாச்சாரமாகிய ஆச்சாரத்தை கொண்டிருக்கிற ஸ்ரீவைஷ்ணவத்தை வளர்ப்பதற்கு ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் என்று நிர்வகித்து அதை நிறுவவில்லை. ஆனால் எம்பெருமானார் தனக்கு கீழே 74 பேர் என்கிற ஒரு கணக்கு, அந்த 74 பேர் ஏன் அப்படி வைக்க வேணும் என்பதை, அது ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அடியேன் அப்புறம் அதை வாசிச்சு அதுக்கு பிரதிபதார்த்தத்தை சொல்லுகிறேன். அந்த ஸ்லோக பிரகாரேனா எப்படி எம்பெருமான் என்கிற அந்த காருண்ய மேகமானது மழையை பெய்கிறது, அந்த காருண்ய மேகமான எம்பெருமான் பெய்கின்ற மழையானது பூமியிலே, மலை உச்சிகளிலே அது விழுந்து அங்கிருந்து பெருகி பூமியை அடைந்து அந்த பூமியிலே இருக்கக்கூடிய பெரிய ஏரி, அந்த ஏரியிலே வந்து தங்குகிறது, ஏரியிலே வந்து சேர்கிறது மழை ஜலமானது. அந்த சேர்கின்ற அந்த மழை ஜலமானது அங்கே அந்த ஏரியிலே தேங்கி இருக்கிறது. தேங்கி இருந்தால் அங்கே சென்று அந்த ஏரியில இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லோராலும் பயன்படுத்த முடியுமா? அப்படி என்றால் ஜங்கமம் என்று சொல்கின்ற நடக்கக்கூடிய, நகரக்கூடிய உயிரினங்களும், பறவைகளும், மிருகங்களும், மனிதர்களும் அந்த தடாகத்திற்கோ ஏரிக்கோ சென்று தங்களுடைய நித்தியானுஷ்டானத்தையும் ஆஸ்வாசத்தையும் செய்து கொள்ளலாம். மற்ற பயிர்கள் என்கிற, அதாவது ஸ்தாவரம் என்கிற பயிர்கள், செடிகள், கொடிகள் இவைகள்லாம் நகராது. ஆனால் இவைகளும் சேத்தன வஸ்துக்கள். இந்த சேத்தன வஸ்துக்களுக்கும் அந்த நீர்னா அந்த ஜலத்தினுடைய பயன்பாடு, அதனுடைய பிரயோஜனமானது கிட்ட வேணும் இல்லையா? இதுதான் இயற்கையினுடைய படைப்பு, எம்பெருமானுடைய சிருஷ்டி. எம்பெருமானுடைய சிருஷ்டி அனைவருக்கும் ஒருவருக்கென்று ஏற்பட்டது அல்ல. எம்பெருமானுடைய சிருஷ்டியானது பொது உடைமை, தனி உடைமை அல்ல. அப்போ அந்த ஜலம் போய் சேர வேணும், அங்கேயே தங்கி இருக்கிறது. அந்த ஜலம் எப்படி எல்லாருக்கும் போய் சேரும் என்றால் அதற்கு கால்வாய் வெட்ட வேணும். கிராமங்களிலே நாம் பார்த்திருப்போம், ஏரியிலிருந்து கால்வாய்னா கெனால்னு சொல்லுவா, வாய்க்கால்னு தமிழ்ல சொல்லுவா. அது வழியாக, வாய்க்கால் வழியாக அந்த நீரை கொண்டு செல்வார்கள். அங்கெங்கே பயிர் விளைகின்ற நிலங்களுக்கு சென்று சேரும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஊர்களிலே இருக்கக்கூடிய சிறிய குளம், குட்டைகளிலேயும் சென்று சேரும். சேர்ந்து அந்த கிராமங்களிலேயோ பகுதிகளிலேயோ இருக்கக்கூடிய நிலங்களிலே விளையக்கூடிய பயிர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களும் அந்த நீரினாலே பயன்பெறுவார்கள். இப்படி உலகத்திலே நாம் இந்த கிரமத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் எம்பெருமானார் உள்ளத்திலே தோற்றுகிறது. எம்பெருமான் பொழிந்த இந்த கருணை என்கிற நீரானது ஒரு இடத்திலே வந்து தேங்கி விட்டது. ஆனால் அந்த கருணையானது பெருகி பாய்ந்து பரவி எல்லோருக்கும் சென்று சேர வேணும். அப்படி சேரவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அந்த நீரினுடைய பிரயோஜனம் என்ன? எம்பெருமானுடைய அனுகிரகம், திருவருள் என்கிற ஜலம். இது எம்பெருமானார் தன்னுடைய உள்ளத்திலே தோற்றியது. அந்த மகாச்சாரியரான ஆளவந்தார், அவருக்கு பாட்டனாரான நாதமுனிகள், இவர்கள் பிறந்த அவதாரம் பண்ணின அவதார ஸ்தலம் இருக்கவாளுக்கு தெரியும். அந்த ஊர் பேர் என்ன? காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயில். அந்த காட்டுமன்னார் கோயில் அந்த ஏரியால அந்த பக்கத்துல பார்த்தோம்னா
இப்பொழுது தற்பொழுது சொல்லப்பெறுகிற வீராணம் என்கிற பெரிய ஒரு ஆங்கிலத்திலே டேம்னு சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய பெரிய நீர்த்தேக்கம் அது வீராணம்ன்றது வீரநாராயணபுரம். அந்த வீரநாராயணபுரம் தான் வீராணம்னு ஆயிப்போச்சு. இந்த வீரநாராயணபுரம் தான் காட்டுமன்னார் குடி, காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயிலுக்கு வீரநாராயணபுரம் என்று திருநாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஏரி அதுக்கு அதாவது அந்த நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு நீர் தேக்கம். அந்த நீர் தேக்கத்திலே தேங்கி இருக்கக்கூடிய நீரானது 74 மதகுகள் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. இப்பொழுது எப்படி என்று தெரியாது. எம்பெருமானார் அவருடைய காலத்திலே அவர் அந்த பக்கம் அந்த அந்த தேசத்திற்கு சென்று மங்களாசாதனம் பண்ண வேண்டும் என்கிற போகின்ற காலத்திலே அங்கே அவர் நோக்குகிறார். எம்பெருமானாருக்கு எதி ராஜா ராஜான்ற பேர் உண்டு. எதிகளுக்கெல்லாம் அரசன்னா எந்த கணக்குல எடுத்துக்கணும்? அதை அரசன்னா ஒரு ராஜா அவன் மக்களுக்காக குடிமக்களுக்காக தான் தர்ம பரிபாலனம் பண்ணும் பொழுது அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் காட்டி கொடுக்கிறது. அதிலே குறிப்பாக க்ஷத்ரிய தர்மம் என்று சொல்லப்பெறுகிறது. அந்த க்ஷத்ரிய தர்மத்தை பூண்டு அதன் பிரகாரமே அதை ஒழுகி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த ஒரே அரசன் யாருன்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமன். தர்ம பரிபாலனம் பண்ண அந்த ராஜா ராமன். எம்பெருமானார் சன்னியாசி. இவர் ராஜா அல்ல, க்ஷத்ரிய வம்சத்திலே பிறக்கல, சன்னியாசி வேற. அப்போ என்னன்னா ஒரு ராஜாவாக இருந்து மக்களுக்கு குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாம் எம்பெருமானார் செய்தார். ஒரு ராஜா என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வானோ, குடிமக்கள் நல்லாக வாழ வேணும். ஏரி வெட்டினார் எம்பெருமானார். அந்த ஏரி எங்கே இருக்கிறது? இங்க இருக்கவாளுக்கு சில பேருக்கு தெரியும். கர்நாடகா தொண்டனூர் என்கிற இடத்திலே ஜெயினர்களை 1000 ஜெயினர்களை ஜெயித்தார் எம்பெருமானார். அந்த இடத்திலே போனா இப்பவும் நாம் சேவிக்கலாம். எம்பெருமானாருடைய பெரிய திருவுருவச் சிலை இருக்கு. அந்த திருவுருவச் சிலை அந்த ஏரியினுடைய கரையிலே அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நாளிலே எம்பெருமானார் காலத்திலே இருந்த அந்த மக்கள் எல்லாம் அங்கே அவஸ்தைப்படுகிறார்கள். நீர் கிட்டவில்லை என்பதற்காக இந்த ஆச்சாரியரிடம் வந்து விண்ணப்பம் செய்ய அவரும் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றி அங்கேயே கிராம மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் மற்ற பசு பட்சி மிருகங்களுக்கும் அந்த ஜலத்தினுடைய உபயோகம் கிட்ட வேணும் என்பதற்காக பெரிய நீர் தேக்கத்திலிருந்து அங்க ஜலம் வந்து சேர வேணும். மழை பெய்தால் அந்த மழை நீரானது அங்கே தேங்கி உபயோகப்பட வேணும் என்பதற்காக அந்த ஏரியை வெட்டினார். இன்றைக்கும் நாம் சேவிக்கலாம் அந்த ஏரியை. இது சன்னியாசி பண்ற வேலையா? சன்னியாசி என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவான், எல்லாரிடமும் திருந்து தனித்திருப்பான், பிக்ஷை எடுப்பான், அனைத்தையும் துறந்தவனாக இருப்பான், யார் கூடயும் ஒட்ட மாட்டான், யார் கூடயும் பேச மாட்டான், மௌனி பூதனா இருப்பான். முனின்னு பேரு சன்னியாசிகளுக்கு. ஏன் முனியின் பேருனா முனையா மனநசீலாகான், எப்பவும் மௌனி பூதர்களா இருந்து மனனம் பண்ணி கொண்டே இருப்பார். எது பரமாத்மா ஆத்ம ஞானத்தை விசாரம் பண்ணி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்காக அதிலேயே இருப்பார்கள், அந்த ஞானத்திலேயே இருப்பார்கள். மக்களோடு ஒட்ட மாட்டார்கள், பேச மாட்டார்கள், அவர்களுக்குன்னு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஓடி திரியும் யோகிகள்னு அது சாஸ்திரமே சொல்றது. எதி தர்மத்தில் சொல்லும் பொழுது எத்தியானவன் ஒரு இடத்துல தங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்கக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு போயிடணும், பிக்ஷை எடுக்கணும். அந்த பிக்ஷை எவ்வளோ எந்த அளவுக்கு திட்டம் இருக்கணும், எவ்வளோ அவன் சாப்பிடணும். ஒரு முஷ்டி, 2 முஷ்டி, 4 முஷ்டி, 5 முஷ்டின்னு கணக்கு இருக்கு. முஷ்டின்னா ஒரு பிடின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 5 கைப்பிடி 6 கைப்பிடின்னு கணக்கு இருக்கு. அவ்வளவுதான் அவன் சாப்பிடணும், அதுக்கு மேல ஆகாரம் கொள்ளக்கூடாது. இத மாதிரி இருக்கக்கூடிய நியமங்கள். அப்படி இருந்தா அவனுடைய சந்நியாச வாழ்க்கையானது அவனுக்கு தான் பிரயோஜனத்தை அளிக்குமே தவிர அந்த சமுதாயத்திலே மக்களுடைய சமுதாயத்திலே அவன் ஒருவனாக வாழ்கின்றான். சன்னியாசியாக இருப்பினும் அவன் இந்த சமுதாயத்தை சார்ந்துதான் இருக்கிறான். அவன் பிக்ஷை எடுக்க வேணும் என்னால் எங்கே போக முடியும்? காட்டுல போய் பிக்ஷை எடுக்க முடியுமா? மிருக பட்சிகள் கிட்ட போய் பிக்ஷை எடுக்க முடியுமா? அப்போ எங்க போனோம்? அவன் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளிலே இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் என்கிற இல்லறம் நடத்துபவர்கள் அவர்களிடத்திலே தான் சென்று வந்து பிக்ஷை எடுக்கணும். அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறான் யாரு? அந்த பிக்ஷுவாகிய சன்னியாசியும் கூட. அப்போ இந்த சமுதாயத்தில் வாழும் பொழுது அவன் தனித்து வாழ்ந்தாலும் நம்மால் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை என்று யோசிப்பதில்லை. ஏன்னா சந்நியாச தர்மம் அந்த மாதிரி. இதற்கு எம்பெருமானார் விலக்கு. ஏன்னா அவர் அவதார புருஷர்.